வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கண்டி லேக்கை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இலங்கையின் மலை நகரமான கண்டியின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு செயற்கையான ஏரி இது. 1807ஆம் ஆண்டில் மன்னன் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனால் புனித பல்கோவிலுக்கு அருகில் கட்டப்பட்டது. காலப்போக்கில் இதன் அளவு குறைக்கப்பட்டது. இது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஏரியாகும். இங்கு மீன் பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏரியை பற்றி பல புராண கதைகளும் நாட்டுப்புற கதைகளும் உள்ளன. அவற்றில் ஒன்று அதன் மையத்தில் உள்ள சிறிய தீவு மன்னர் குளிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றும், இது ஒரு ரகசிய சுரங்கப்பாதை மூலம் அரண்மனையுடன் இணைக்கப்பட்டிருந்தது என்றும் கூறப்படுகிறது. பல் ஆலயத்திற்கு முன்னால் உள்ள ஏரி முன்னர் திக்கோல்வெல என்று அழைக்கப்பட்ட நெல் வயல்களின் ஒரு பகுதியாக இருந்தது. 1807இல் மன்னர் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனால் ஏரியாக மாற்றப்பட்டது. திக்கோல்வெலவில் நடுவில் கிரிமுகூடா என்ற பெயரில் ஒரு குளம் இருந்ததால் பின்னர் கட்டப்பட்ட ஏரிக்கும் கிரிமுகூடா என்றே பெயரிடப்பட்டது. கண்டி ஏரியின் சிற்பியாக தேவத மூலாச்சாரியார் கருதப்படுகிறார். மன்னர் முதலில் பத்திரிபுவ பக்கத்தில் இருந்து தொடங்கி நெல் வயல்களின் குறுக்கே ஒரு அணையை கட்டினார். மகாமாலுவ வழியாக ஏரிக்குள் செல்லும் படிகள் இன்றும் அங்கு காணப்படுகின்றன. இந்த அணை போயமாலுவ வரை நீண்டுள்ளது. இந்த அணையின் மீது ஒரு சாலையும் அமைக்கப்பட்டது. இது மன்னர் மல்வத்த விகாரைக்கு செல்ல உதவியது. இந்த அணை 1810 1812 இடையில் கட்டப்பட்டது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.